பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுறேன். இந்த 2013ஆம் ஆண்டு தொடக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. இது மாதிரி பாடல்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு. போன வருஷம் பண்ண நிறைய பாடல்கள் வந்து எல்லாரோட மனதிலும் இடம்பெற்ற பாடல்களாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து பாடல்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பங்கு தான். பாடல்கள் வந்து ஏன்னா அந்த ஒரு பாடல் வெற்றி பெறதுக்கான காரணம் பாடல் வரிகள் ரொம்ப சின்ன பங்கு தான் வகிக்குது. அந்த ஒரு இசையமைப்பாளரோட இசை, பாடல் பாடுறவரோட குரல், அதை எப்படி இசையமைக்கப்பட்டிருக்கு, ஒரு வெற்றி படத்துல அது இந்த பாடல் இடம்பெறுதா, இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு பாடல் வந்து வெற்றி பெறதுக்கு. என்னோட இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள் இவங்க 2 பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாடின பாடகர்கள் எல்லாருக்குமே நன்றி. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. ஐயாஹூ யாஹூ பண்ணி பார்த்தோம் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. Meet my girlfriend, so hot and spicy girlfriend. இப்போ என்னோட வெளிநாட்டில் போய் படித்த அனுபவம், ஒரு 6.5 ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் படித்த அந்த அனுபவம் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து செம்மை பண்ணது அதுதான் நினைக்கிறேன். என்னை வந்து நான் புரிஞ்சுக்க வச்ச ஒரு 6.5 வருஷம் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் வெயிட்டிங் பண்ணேன். அதே ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிஷ் வாஷராக இருந்தேன். அங்கே செஃப்பாக இருந்தேன், குக்கிங் கற்றுக்கிட்டேன். நிறைய பேபி சிட்டிங் பண்ணேன், சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். என்னோட இருந்த ஃப்ரீ டைமில் என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய ட்ரெக்கிங் பண்ணேன், போய் கேம்பிங், ரொம்ப கஷ்டமான ஒரு மலையிலனா ஏறி மலைக்கு மேலே வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் எல்லாமே எனக்கு வந்து நிறைய விதத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் கூட. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கிற படங்களில் சும்மா உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபி ஒரு இதுவாக தான் கற்றுக்கிட்டேன், ஒரு ஹாபியாக கற்றுக்கிட்டேன். கோ படத்தில் என்னமோ ஏதோ பாடல் எழுதும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரோட பார்வை வழியாக ஒரு காதலை சொல்றதுக்கு வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வருஷம் வெளிவந்த பாடல்கள், நிறைய பாடல்கள். அஸ்கா பாடல் இந்த வருடத்தோட முதல்ல ஆரம்பிச்ச ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து ஒரு 16 மொழிகள்ல வந்து காதல் சொல்லலாம்ன்றது அந்த ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த விஷயங்களை வந்து ஒரு பாடல்களுக்குள்ள கொண்டு வரதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருந்தது என்னுடைய அந்த வெளிநாட்டு அனுபவங்கள். டீச்சிங் தான் ஆரம்பித்தேன். ஆஸ்திரேலியாவில் PhD முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே டீச்சிங் ரொம்ப பேஷனோட நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு 3 ஆண்டுகளாக வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு துணை பேராசிரியராக. நிறைய ஆராய்ச்சிகள், அங்கே ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து தமிழ் கணிமம் சார்ந்து தான். ஸோ தமிழ் கம்ப்யூட்டிங்கில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க கூட எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் நிறைய லிரிக் ரிலேட்டடான ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஆராய்ச்சியும் என்னுடைய பாடல் பணியும் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி, ஒரு கை கோர்த்துக்கிட்டு போயிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இவ்வளவு நாள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு லிரிக் ரைட்டருக்குன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச தனியா ஒரு படிப்பு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரினா எதுவுமே ஒரு லிரிக் ரைட்டருக்கு இல்லை. ஏன்னா யாருக்குமே வேர்ல்டுல வந்து எங்கேயுமே ஒரு லிரிக் ரைட்டிங்க்கு ஒரு கோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் ஆஃபர் பண்றது கிடையாது. அது வந்து எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்து வர்றது தான். நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறது தான், அவங்களோட பயிற்சியில அவங்களா கத்துக்கிட்டு வர்றது தான், அந்த பேஷன் இருக்கும்போது வர்றது. அது மாதிரி வரும்போது ஒரே ஒரு அது மட்டும் தமிழ் மட்டுமே படிச்சுட்டு நான் வந்து பாடல் எழுத வரணும் அப்படின்றது மட்டும் அது மட்டும் ரொம்ப ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள தான் நம்மளால யோசிக்க முடியும். வெவ்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்து ஒரு மருத்துவர் வராரு, இல்ல வெவ்வேறு டொமைன்ல போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உலகம்லாம் சுத்திட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின் போது அவங்க கிட்ட இருந்து வர ஒரு அவுட்புட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்களோட பார்வையே வந்து மாத்திருது. உலகத்தை வந்து எப்படி ஒரு 2 பேரோட காதலை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அவுட்லுக் இருக்கு. ஸோ கிராமத்துல இருந்து வந்தவங்க, இப்ப சினிமா பாடல்கள் எழுதிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க, இங்க
சிட்டில இருந்து வந்தவங்க. அவங்களோட எல்லாரோட அவுட்லுக்கும் வந்து ரொம்ப அவங்களோட அனுபவங்கள் வேற அனுபவங்கள். அது எல்லாமே வந்து அவங்க இதுல இருந்து அவங்களோட வறுமையில இருந்து அவங்க நிறைய பார்த்துட்டு வந்த விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து பாடல்ல அவங்களால பண்ண முடியுது. நான் வந்து என்னோட அனுபவங்கள் வேற மாதிரி. எனக்கு கண்டிப்பா அது ஒரு மைனஸ் தான். எனக்கு வந்து அது மாதிரி ஒரு வறுமையில இருந்துட்டு நான் வரல. என்னோட அனுபவங்கள் வேற மாதிரியான அனுபவங்கள். அதுல இருந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாடல்கள் வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு வெரைட்டி கிடைக்குது தமிழ் சினிமாக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடிகாரம் தலைகீழையோடும் இவன் வருவாறு எதுவென்று தேடும் அடிவானில் பணியாது போகும் இவன் கடிவாளம் அணியாத மேகம் பல நிலவொளிகளில் தலைகுளித்திடும் போதும் இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும். ஃபுல்லா எவ்ரி ஸ்டேஜ் ஒவ்வொரு பக்கத்துலயும் நான் கூட இருந்தேன். எனக்கு ஒரு டீம் ஒரு ஃப்ரீலான்சிங் டீம் மாதிரி பிடிச்சிருக்கேன். ஒரு 3 பேர். அந்த 3 பேர் தான் வந்து முழுக்க கூட இருந்துட்டு ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நான் ஒவ்வொரு பேஜும் நான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே பண்றது தான். ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து ஒரு சைட்ல வந்து என்னோட லிரிக்ஸ் ஃபுல்லா என்னோட போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்துல வந்து என்னுடைய ஆராய்ச்சி ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த ரிசர்ச் பண்றதோட அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைட்ல ஒரு லேப் மாதிரி ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதில் பண்ணிட்டு இருக்கேன். பேரின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஜெனரேட்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்புறம் அது மாதிரி அடுத்து வந்து எமோனின்னு சொல்லிட்டு ஒரு ரைம் ஜெனரேட்டர், ரைம் ஃபைண்டர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரைம் ஃபைண்டர் அதை லான்ச் பண்றோம் Jan 14th. சஸ்பென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அது ரைம் ஃபைண்டர்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் நிறைய இருக்கு. இங்கிலீஷ்ல மற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. தமிழ்ல இது வரைக்கும் யாருமே பண்ணல. புதுசா பாடல்கள் எழுத வரவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து ரைம் கண்டுபிடிக்கிறது. எதுகை மோனை எய்புல இருக்கிற வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது. எத்தனையோ சொற்கள் இருக்கு தமிழ்ல. அந்த சொற்கள்ல வந்து இந்த ஒரு சொல் கண்டுபிடிச்சு இது மாதிரி என்னென்ன சொற்கள்லாம் ரைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற ஒரு வேலை. டிக்ஷனரிஸ் பார்த்து அதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமம். இந்த ஒரு டூல் ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க ஒரு சொல் கொடுத்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தமிழ்ல இருக்கிற எல்லா எதுகை மோனை இயைபு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப பாடல் எழுத வரவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா இந்த டூல் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள் வந்து இப்போ அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்கு. இந்த அச்சம்ன்ற சொல் மாதிரியே ரைம் ஆகிற சொற்கள் வந்து நிறைய இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரைம் வந்து எப்படி பார்ப்பாங்க மோஸ்ட்லினா என் ரைம் தான் பார்ப்பாங்க. கடைசியில இம்ல முடிகிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ எல்லாம் மேக்சிமம் எண்ட் மேட்ச். இப்போ அச்சம்க்கு வந்து தமிழ்ல உச்சம் இருக்கு, லட்சம் இருக்கு, மச்சம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரைம் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இப்போ வந்து இப்போ அச்சம்ன்றதுக்கு வந்து அக்கம் அதுவும் ரைம் தான். அக்கை அப்படின்றதும் ரைம் தான். இப்போ இக்கு வந்து அங்கே 2வது இடத்துல வரும்போது எதுகை மேட்ச் வருது. நமக்கு வந்து மோனை மேட்ச் முதல் எழுத்து மேட்ச் ஆகும்போது மோனை மேட்ச் வருது. கடைசி எழுத்து மேட்ச் ஆகும்போது எய்பு வருது. ஸோ இது வந்து ஒரு பாடல்கள் எழுதும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ ரொம்ப நாளா வந்து ஒரு 3 நாள் 4 நாள்னா நிறைய பேர் தெரிஞ்சு ஒரு சொல்லுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வரணுமே, இது என்னென்ன ரைம் இருக்கு. இப்போ வந்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டா பூமிக்கு என்னென்ன ரைம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ சாமி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நம்ம பாத்திர முடியும். உடனே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு உடனே நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருந்துச்சு. நிறைய புது யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் எழுதுறதுக்கு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு டூலா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர் வந்து என்னோட பாடல்கள் வெப்சைட் ரொம்ப நல்ல ரீச் karki.in போட்ட கொஞ்ச நாள்ல நான் எல்லா பாடல்களும் வெளிவந்த ஒரு 1-2 நாட்கள்ல அந்த பாடல் வரிகள், அந்த பாடலோட மொழியாக்கம், ஆங்கில மொழியாக்கம் ரெண்டுமே பண்ணி கொடுத்துறேன். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கும் இது போகுது. பாட்டு கேட்டுட்டு இருப்ப கடல் படத்தோட பாடல்கள் வெளியான அன்னைக்கு நிறைய பேர் வந்து வெவ்வேறு தமிழ் தெரியாத நிறைய பேர், தெலுங்கு நண்பர்கள், அப்புறம் ஹிந்தி பேசுற நண்பர்கள், அவங்க எல்லாருமே அந்த பாடலை கேட்டுட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே எனக்கு வந்து ட்விட்டர்ல
ஃபேஸ்புக்கில் இமெயிலில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக இருக்குது சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் பாடல்கள் வந்து நிறைய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய டூலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ வந்து அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ட்ரெண்டாக இருக்குது. நமக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த அவங்களோட ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ உடனே கோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வரிகள்னா. என்னுடைய பாடல் வரிகள் நிறைய வரிகள் வந்து வெப்சைட்ல இருந்து அவங்க எடுத்து அப்படியே வந்து அதை கோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. பாடல்கள் கேட்கும்போது நிறைய வரிகள் வந்து புரியறது இல்லை, சொற்கள் புரியறது இல்லைன்னு சில பேர் வந்து ஏன்னா அதுக்கு காரணம் வந்து சொற்கள் வந்து சிரமமான சொற்களாக இருக்கலாம், இல்லை வந்து இசை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். என்ன எப்படி இருந்துச்சுனாலும் அந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அதுவும் ஒரு ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்தே வந்து வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப எனக்கு வந்து என்னோட நிறைய பாடல்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் கிடையாது, நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டூலாக இருக்குது ட்விட்டர். எல்லாரும் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து தேவையில்லாத டூல்ஸ், அதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே போகாத, அது ரொம்ப டைம் இழுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்கல. என்னோட ஒவ்வொரு பாடல் வெளிவரும்போதும் அது வெளிவந்த இன்ஸ்டன்ட்லேயே லைக் ஒரு மணி நேரத்தில் அந்த பாடலை படிச்சுட்டு எல்லாரும் வந்து உடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு சொல்லிடுறாங்க என்ன நல்லா இருக்குது, எந்த வரிகள் நல்லா இருக்குது, எந்த வரிகள் நல்லா இல்லை, உடனே எனக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி நான் புதுசாக பாடல் எழுதும் போதும் நிறைய பாடல்களுக்கு வந்து ட்விட்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பாடல்கள் வந்திருக்குன்னு நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு 100 பதில் வருது. இதெல்லாம் வந்திருக்கு, இது மாதிரி அவாய்ட் பண்ணுங்க, இதெல்லாம் கிளிஷேடாக இருக்கும், இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறாங்க உடனே. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சிக்கான டூல், நல்ல பாடல்கள் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாதனமாக நான் பார்க்குறேன்.